Ta-da! Hey all, எல்லாரும் வந்து சேஃபாக இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் தட் ஐ ரிசீவ்டு ஸோ ஃபார். இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நான் வளன்னு ரொம்ப பேச விரும்பல. இன்னொரு விஷயம், உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்துலாமா? ஸோ நான் அனு அண்ட் என் ஹஸ்பண்ட் நேம் வந்து நந்தகுமார். அண்ட் எங்களுக்கு ஒரு க்யூட் லிட்டில் கிட்டோ இருக்கார். அவர் வந்து ரியன், ஃபுல் நேம் வந்து தேஜஸ் ரியன். அண்ட் இப்போ தான் அவர் வந்து ப்ரீ ஸ்கூல் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆனார். நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே வந்து வேலூர். அண்ட் ஸ்கூலிங் முடிச்சது எல்லாமே வேலூர். பட் காலேஜ் முடிச்சது வந்து சென்னை விஐடியில் தான் நான் படித்தேன். வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 2014 to 2019 பேட்ச். அண்ட் நான் வந்து எம்பிஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். என் ஹஸ்பண்ட் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து இப்போ மேனேஜிங் செக்டாரில் இருக்கார். நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கேன். அண்ட் currently we are staying in Chennai. So நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். For our work we are staying in Chennai. And அப்பா அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா நேட்டிவில் இருக்காங்க. அண்ட் எப்பயாவது ஏதாவது ஒரு ஒகேஷன் அப்படின்னா நான் வந்து அம்மா வீடை விசிட் பண்ணுவேன். ரெகுலராக வந்து அம்மா வீட்டுக்கு வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியறதில்ல. ஒரு பக்கம் ஆஃபீஸ், ஒரு பக்கம் ஹோம். ஸோ போத் லைக் ஐடி ப்ளஸ் ஹோம் மேக்கர் ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒரு விஷயந்தான். பட் அதுவே நம்ம பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக போயிடும். பட் எனக்குமே ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. லைக் எல்லா டைமும் வந்து ஈஸியாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் டைம்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்றதுமே வந்து நான் அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் இதில் விட்டு காலேஜ் வந்து விஐடியில் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 months, அதாவது 2014 to 2019 பேட்ச் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 months வந்து பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்துஸ்தானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அலையன்ஸ் வந்துச்சு, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. 2020 வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்தது. அண்ட் 2021 வந்து எங்களோட மேரேஜ் நடந்துச்சு. அண்ட் 2021 லாஸ்ட் கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா ரியான் வந்து பார்ன் ஆனார். அண்ட் நவ் ஹீ இஸ் 3 years 3 months. எனக்கு மேரேஜ் ஆகும்போது ஏஜ் பார்த்தீங்கன்னா 23. அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து 27 இருந்துச்சு. அண்ட் வை யூடியூப் இதுதான் வந்து இதுதான் வந்து ஃபேமஸாக வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கொஷின். புதுசாக யார் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ சேம் ஹியர். வை யூடியூப் அப்படின்னு வரும்போது டு பி ஹானஸ்ட் நான் எந்த வித ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இருந்ததில்லை. ஸோ என்னோடய காலேஜ் பீரியட் பார்த்திங்கன்னா 2014 to 2019. 2014 போய் நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட வெறும் பட்டன் ஃபோன் தான். 4 months காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 4 months அப்புறமேட்டு தான் அப்பா வந்து மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அது வரைக்குமே நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து டேஸ் பாஸ் ஆக நான் விஐடி உள்ளே தான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ நான் வெளியே எங்கேயும் ஸ்டே பண்ணலை. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அப்போயுமே இன்ட்ரெஸ்ட் பெருசாக வரல. ஒரு சர்டின் டைமுக்கு அப்புறமா வந்து குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகாது. அப்போ தான் வந்து எனக்கு தோணும், நம்மையும் ஏன் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி 5 minutes pampering. ஓகே
அந்த டைமில் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3 to 4 months யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப ட்ராமா அண்ட் ரொம்ப டைவர்ட் ஆச்சு. ஸோ அதனால் அப்படியே அன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணது தான். 2014 இன்ஸ்டால் பண்ணேன். 2014 லாஸ்ட்டில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதோடு வந்து இப்போ வரைக்குமே நான் எந்த வித ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மையுமே இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணல. அது எப்படி ஒர்க் ஆகுன்னு கூட எனக்கு தெரியாது, ட்ரஸ்ட் மீ. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:30 இருந்து நைட் 11:30 வரைக்கும் என்னோட ஷிஃப்ட் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். பிகாஸ் நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ப்ளஸ் வீட்டில் குக் பண்ணணும். அண்ட் நைட் 11:30 வரைக்கும் ஒர்க்னா அப்போ வரைக்கும் மட்டும் ஒர்க் போகாது. 3 o'clock 2 o'clock எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண கூட டைமே கிடைக்காது. ஸோ யாராவது கால் பண்ணாங்கன்னா கூட எனக்கு தெரியாது. நான் நெக்ஸ்ட் டே தான் பார்த்தே வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த ஃபோனும் நான் ஜாஸ்தி வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப சவுண்டு மோஸ்ட்டாக என்னோடய ஃபோன் வந்து வைப்ரேட்டில் தான் இருக்கும். எல்லோரும் திட்டுவாங்க, தயவு செய்து இந்த ஃபோனை வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வை, அந்த ஃபோனை நீ எதுக்கு தான் வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃபோனே அடிக்ட் இல்லாமல் அப்படி தான் இருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து வீட்டில் ஹெவி ஒர்க்கு, ப்ளஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து எனக்கு ஹெவி ஒர்க்கு. எனக்கு சாப்பிட கூட டைம் இருக்காது. ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு லாஸ்ட்டு 2 yearsமே. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஷிஃப்ட் வந்து மாறுச்சு. இப்போ தான் என்னோடய ஷிஃப்ட் வந்து மாறுச்சு. ஸோ நவம்பரில் வந்து என்னோடய ஷிஃப்ட்டும் ப்ராஜெக்ட்டும் மாறுச்சு. ஸோ சேஞ்ச் ஆன உடனே வந்து எனக்கு டே ஷிஃப்ட் மாதிரி வந்துச்சு. அப்போ தான் நான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, உயிரோடு இருக்கேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லு. அந்த பர்டிகுலர் டைமில் நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஸோ எனக்கு அந்த கேப்பில் தான் வந்து நான் நிறையா வெளியே வரும்போது எல்லாமே வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து உயிர் கொடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்பயுமே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு கொஞ்சம் லிபரலாக டைம் இருக்கிறதுனால நான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நிறைய பேர் வந்து டே இன் லைஃப் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய ஆர்கனைசிங் திங்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நீ ஏன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னோட தெரப்பி. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்காகவும் சரி, இல்லை டிப்ரெஷன் வந்து வெளியே வர்றது, இல்லை வந்து ஏதோ ஒரு ரீசன், யூடியூப் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது பார்த்துட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த எடிட்டிங், அந்த பிடிச்ச ஒர்க் நம்ம பண்ணுறோம்ல, ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்கும், ஒரு பூஸ்டாக இருக்கும் எனக்கு. அகெயின் ரியன் கோஸ்ட் இல்லை, கோ இன்சைட். ஓகே, கோ பண்ணி போடும்போது தான் வந்து எல்லாரும் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. லைக் எல்லாரும் வந்து கமெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, யூடியூப் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டு பி ஹானஸ்ட், நான் எதுவுமே யூடியூப்க்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. 2 விஷயத்துக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும். ஒன்று ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து மைக்கு. அந்த மைக் வாங்கி ஒரு 3 months ஆகுது. அந்த 3 monthsல நான் இப்போதான் அந்த மைக்கே எடுத்து வந்து ஆன் பண்ணி யூடியூப்ல பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்னைக்கு வீடியோவே எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே ஒரு பிளான் கிடையாது. வீடியோக்காக இல்லை வந்து யூடியூப்காக அப்படின்னு தனியாக நான் எதுவுமே வாங்கலை. இது எல்லாமே என் கூட வந்து ரொம்ப இயர்ஸாக நான் வச்சுட்ருக்க திங்ஸ் தான் இதுதான். அண்ட் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்கலாம் அப்படின்னா, மிக்ஸ்டு கண்டென்ட்ஸ் தான் சொல்லுவேன். நான் எதுக்குமே வந்து ஸ்டாட்டிக்காக இல்லை, நான் கொஞ்சம் டைனாமிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒன்று சமைச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் அதை வந்து குக் பண்ண மாட்டாங்க. பட் சொல்கிறேன், குக் பண்ணால் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வந்து வீடியோக்காக அப்படின்னு தனியாக எதுவும் ஷூட் பண்ணுறது கிடையாது. என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். ஸோ அதையே வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் எடுத்து கேப்சர் பண்ணி மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி வந்து வீடியோக்காக அப்படின்னு வந்து நான் டைம் எடுத்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆஃபீஸ் அடி வாங்கும் அண்ட் வீட்லேயுமே எனக்கு வந்து பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது. ஸோ என்ன நான் டெய்லி பண்ணுறேனோ அதையே தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோட கண்டென்ட் வந்து ஒரு மிக்ஸ்டு கண்டென்ட்டாக தான் இருக்கும். இட் ஒன்ட் பி ஸ்டாட்டிக், இட் வில் பி அ டைனாமிக். ஸோ வீடியோவை டைம் எடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.